கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த இதுவரைக்கும் டெய்லி ஒன் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாக்கு எல்லாம் நம்ம இப்போது ரிவ்யூ பண்ண போகிறோம். வெறும் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கை கொடுத்துட்டு அதை அப்படியே விடாமல் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, லாஸை புக் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற ஃபுல் கைட்னஸை நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஸ்டாக்குகளை பார்க்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நம்ம இந்த மாதிரி கொடுத்த ஸ்டாக்குகள்லாம் ரிவ்யூ பண்ணிடுவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டாக்குகளெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டாக்குலாம் பார்த்துடலாமா? இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாகிஸ்தான் வாரால் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாகவே முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் என்னை பொறுத்தளவு ஃப்ரைடே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, எதை வச்சு நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபஸ்ட் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது இதுக்கு முந்தைய ட்ரேடிங் செஷனில் பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்தாங்க, செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ் அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் அதுக்கு முந்தைய நாள் ஒரு பின்பார் உங்களுக்கு என்ன இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பெரும்பாலும் என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ஃப்ரைடே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸே வெரி வெரி ஹை. ஓகே, அப்படியே போனாலும் இதோட டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை 24,765 வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் மூவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யாரும் பொசிஷன்லாம் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தோம்னா நம்ம மிடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்திருந்தால் இங்கே எடுத்துருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம அங்கே எடுத்திருந்து எஸ்எல் கீழே வச்சு வந்துருக்கணும். ஸோ இப்போ யாராவது நீங்கள் போய் பொசிஷன் எடுக்கிறேன்ட்டு எடுத்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 2024 செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது என்ன இருக்குது, அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். நிஃப்டியை கீழே விழுகாமல் இது பேலன்ஸ் பண்ணும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்கு என்ன பண்ணும், கான்ட்ரிபியூட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகாமல் தாங்கி பிடிக்கும். ஸோ நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதோட சப்போர்ட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹையாக இது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. இந்த ஹையில் உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி என்ன ஆகும், ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இது இங்கேருந்து அப்படியே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. அப்படியே போகும்போது என்னை பொறுத்தளவு இதுதான் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 57,000 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக பேங்க் நிஃப்டிக்கே இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாவே ஒரு நல்ல அப்சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு எல்லாம் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்டாக் எல்லாம் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ கெயில் நம்ம பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக அதோட நெக்லைனை பிரேக் பண்ணி ஒரு 4.5% அப்சைடில் போயிருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரேடிங் செஷனாக என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் அந்த நெக்லைனை உடைச்சது மட்டும்தான். ஸோ அப்புறம் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் இந்த 171 இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோவோ வரைக்கும் நீங்கள்
வெயிட் பண்ணலாம். எஸ்எல்ல வந்து நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். இங்கேயே இல்லை நான் வந்து இங்கே அப்படின்றப்போ ரொம்ப பெரிய எஸ்எல்ல வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 171 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. 171க்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ரைட். இப்போது கெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் வந்து நான் வீக்லியில் கொடுத்துருந்தேன். 1 மினிட், நான் வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது எப்போ கொடுத்தோம்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட், அதாவது போன வீக்கும் முந்தின வீக் கொடுத்துருந்தோம். ஸோ போன வீக் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று, அதாவது புதன்கிழமை ஒரு 2.3% வந்து அப்சைடில் போயிருந்தது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதோட எஸ்எல்ஆ வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழேயே வச்சுக்கலாம். நம்மளோட எஸ்எல்ஆ வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு அப்சைடில் என்னை பொறுத்தளவு பாரதி ஏர்டெல் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸே வெரி வெரி ஹை. நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் டெய்லி என்ன பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். இதோட ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக் வந்து ஐஆர்டிஏ. ஸோ ஐஆர்டிஏ உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்கும்போதே ஒரு 5% வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு 1 or 2% அப்சைடில் போயிட்டு அகைன் அங்கே இருந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கீழே பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். அதுவரை நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் கொடுத்த ஸ்டாக் சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6% அப்சைடில் போயிட்டு அகைன் என்னாச்சு, ஒரு 4 டேஸாக வந்து உங்களுக்கு ஒரு கீழே வர்ற மாதிரியான ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரு சைட்வேஸ் போயிருக்கு. தேர்ட் என்னாச்சுன்னா புதன்கிழமை என்னாச்சு, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு நோ இஷ்யூ, நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில், அதாவது இந்த நெக்லைன் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம கொடுத்துருப்போம். இந்த நெக்லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கலாம். என்னை பொறுத்தளவு சிடிஎஸ்எல் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து 0.30, அதாவது 0.35 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு இன்னைக்கு. ஸோ நான் இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 6:40. ஸோ இன்றைக்கி ஒரு மைல்டான அப்சைட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். சீரீஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த ஸ்டாக் எட்டர்னல் லிமிடெட், அதாவது ஜொமேட்டோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதாவது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்ததுல இருந்த ஒரு 2 டேஸ் வந்து அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு 3 or 4 டேஸ் வந்து கீழே வந்துட்டு அகைன் என்ன ஆகுது, அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம், நோ இஷ்யூ. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் OFSL. நம்ம கொடுத்ததுலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து அப்சைடில் போயிடுச்சு. ஸோ அப்சைடில் போயிட்டு அகைன் என்னாச்சு, அங்கேருந்து ஒரு 2 பேரிஷ் கேண்டில் இந்த பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஒருவேளை எஸ்எல் நீங்கள் வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெக்லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு நம்ம வெளியில் வரலாம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டில் பாசிட்டிவில் தான் இருக்குது, நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நம்ம கொடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா எலக்ஸி. இந்த ட்ரெண்டில் எனக்கு அபோவ் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய அங்கே தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்தது வந்து ஒரு இப்போது இதோட ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து
ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஸோ அப்சைடில் ஒரு 3 டேஸாகவே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்டில் அப்சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் நிறையவே இருக்குது, நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நம்ம கொடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஎக்ஸ் வந்து நம்ம இது ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒருவேளை நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டில் ஹோல்டு பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அது எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வெயிட் பண்ணலாம். அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸ்டில் நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது, வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து இதோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்தும் இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் காபோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்னும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்போ நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்ஏஎல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணும், அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் பண்ணிச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நோ இஷ்யூ, நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐயில் பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வந்து அதாவது இந்த மைனர் ட்ரெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து ஹெச்ஐஎல் என்ன பண்ணும், ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸே வெரி ஹை. ஸ்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். அப்சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் நிறையவே இருக்குது. ஓகே, நீங்கள் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்டாக், அதாவது இந்த ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது என்ன இருக்குது அப்படின்னா, அது நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்க, ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெஸ்ட்டு. இதை நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஜியோ ஃபினான்ஸ் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ என்ட்ரி கொடுத்ததுலேருந்து நம்ம கொடுத்த ஃபஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அகைன் என்னாச்சுன்னா அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ப்ராஃபிட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நம்ம செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 280 வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும், தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஸ்டாக் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ என்னை பொறுத்தளவு நம்ம கொடுத்த ஸ்டாக்கை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ரிவ்யூ பண்ணிடுவோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோவை பற்றி கமெண்ட்டை வந்து நீங்கள் அவசியம் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நன்றியும் அன்பும்.